அன்பு குட்டீஸ், ஒரு அழகான காட்டுக்குள்ளே நடந்த ஒரு சுவாரஸ்யமான கதைய நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். கேக்குறீங்களா? அந்த காட்டுல பில்லுன்னு ஒரு மயில் இருந்துச்சாம். அடடா, என்ன ஒரு அழகு! வண்ண வண்ண தோகைகள், மின்னற கண்கள்னு பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும். ஆனா பில்லுக்கு ஒரே ஒரு வருத்தம் என்ன தெரியுமா? அவளால ஆடவே முடியாதுன்னு நினைச்சு பயந்துச்சு. எல்லாரும் ஆடும்போது இவ மட்டும் ஒதுங்கி நின்னு பாத்துட்டே இருப்பாளாம். நான் ஆடினா எல்லாரும் சிரிப்பாங்களே அப்படின்னு ரொம்பவே பயப்படுவான். அப்படி ஒரு நாள் பில்லு ரொம்பவே சோகமா உட்கார்ந்திருந்தப்போ அவ கண்ணு ஒரு இடத்துல பட்டுச்சு. அங்கே ஒரு பழமையான குத்து விளக்கு ஒன்று ஒளிர்ந்துட்டு இருந்துச்சு. அந்த விளக்கை பார்த்தாலே நமக்குள்ளே ஒரு தைரியம் வரும்னு சொல்லுவாங்க. அது தீர்மான தீபத்தை தன்னுள்ளே வச்சிருக்கான். அந்த விளக்கு பில்லுவ பார்த்து மெல்லமா ஒளிர்ந்துச்சு. பில்லு, கவலைப்படாதே, உன்னோட பயத்தை போக்க நான் உனக்கு வழிகாட்டுறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அமைதியான ஒளி. அந்த ஒளியை பின்தொடர்ந்தே பில்லு புறப்பட்டுச்சு. முதல்ல பில்லு ஒரு சின்ன அணிலை பார்த்துச்சு. அந்த அணில் எவ்வளவு துருதுருன்னு மரத்து மேல ஏறி கிளைகள்ல தாவி விளையாடுது பாருங்க. அதுக்கு பயமே கிடையாது. அச்சோ, நான் இப்படி ஆடுனா விழுந்துடுவேனே அப்படின்னு பில்லு யோசிச்சுச்சு. ஆனா அணிலும் ரொம்ப சுறுசுறுப்பா தன்னோட வேலைய செஞ்சிட்டு இருந்துச்சு. அப்புறமா ஒரு அழகான தும்பியை பார்த்துச்சு. அந்த தும்பி எவ்வளவு அழகா சிறகுகளை அடிச்சு வட்டமிட்டு மேலையும் கீழையும் பறக்குது. அதை பார்த்ததும் பில்லுக்கு நானும் இப்படி லேசா சிறகசைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன யோசனை வந்துச்சு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது பில்லு ஒரு பட்டாம்பூச்சியை பார்த்துச்சு. அந்த பட்டாம்பூச்சி மெல்லமா மென்மையா காத்துல மிதந்து போற மாதிரி ஆடிக்கிட்டே பறந்துச்சு. அதை பார்த்ததும் பில்லுக்கு ஒரு புது தைரியம் வந்துச்சு. ஆஹா, நான் ஏன் இப்படி மெல்லமா என் தோகையை அசைச்சு ஆடக்கூடாதா அப்படின்னு யோசிச்சுச்சு. ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவிலும் அந்த குத்துவிளக்கின் தைரியமும், அணிலின் சுறுசுறுப்பும், தும்பியின் லேசான அசைவும், பட்டாம்பூச்சியின் மென்மையும் பில்லுவுக்குள்ளே வந்துச்சு. இப்போ பில்லு பயப்படல. அழகான தோகைகளை விரிச்சு மெல்ல மெல்ல ஆடுச்சு. அடடா, என்ன ஒரு நடனம்! பில்லு இப்போ காட்டுக்கே ஒரு நட்சத்திரம் மாதிரி மின்னுச்சு. தன்னோட பயத்தை உடைச்சு எவ்வளவு அழகா ஆடுது பாருங்க. குட்டீஸ், இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற தைரிய தீபம் எப்பவும் ஒளிரும். நாம முயற்சி செஞ்சா எந்த பயத்தையும் போக்கி எதையும் சாதிக்கலாம். குட் நைட் குட்டீஸ்.